வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பச்சைப்பயிறு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிரை பொறுத்த வரைக்கும் அதில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. வீக்லி ஒன்ஸாவது நம்ம பச்சைப்பயிரை நமக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாங்க நாம் பச்சைப்பயிறு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துடலாம். முளைக்கட்டிய பச்சைப்பயிறு 1 கப்பு, கத்திரிக்காய் 2 மீடியம் சைஸ் நீளமாக அறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸு, சின்ன வெங்காயம் 6 எடுத்துக்கோங்க, பூண்டு 4 எடுத்துக்கோங்க, புளிக்கரைசல் 1 நெல்லிக்காய் அளவு கரைச்சி வச்சுருக்கேன், கூட்டு பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கூட்டு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உங்களுக்கு. எண்ணெய் காஞ்சதும் கடுகும் சீரகமும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு வறுபட்டதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வறுத்துக்கோங்க. தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும், நல்லா கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்போது தான் நம்ம கத்திரிக்காய் சேர்த்தணும். அது வரைக்கும் நல்லா மசிய வைக்கணும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்தாச்சு. கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க, நல்லா வேகட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் மிளகாய் தூளும் கூட்டு பொடியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறமா பச்சைப்பயிர் சேர்த்துக்கலாம். நான் பச்சைப்பயிர் முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி சேர்த்துட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் முந்தின நாள் ஊற வச்சு அடுத்த நாள் முளைக்கட்டி எடுத்து அதை கூட்டு செய்யுங்க. இது கூடயே தேவையான அளவு உப்பு, மஞ்சள், அப்புறம் தண்ணி எல்லாமே சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு 10 to 20 நிமிஷம் இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் நாம் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும் நல்லா. கடைசியாக கொதிக்க விட்டு இறக்குனதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான். இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நெய் சேர்த்தும் போது கூட்டில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ பச்சைப்பயிறு கூட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்னும் வீடியோக்கள் நிறையா வர இருக்குது. அது வரைக்கும் நம்ம வீடியோ பதிவு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.